Hi guys, இப்போ பீம் காலம் அண்டு பிளேட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பீம் காலம்க்கு நம்ம செக்ஷன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பிளேட் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்லாபோட திக்னஸை அசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் மாடலை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பிளேட் கிரியேட் பண்ணணும். ஸோ பிளேட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 4 நோடட் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டோரியில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணி 4 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ செலக்ட் பண்ணி முடித்ததும் இப்போ எஸ்கேப் அமைக்கலாம். இங்கே பிளேட் கர்சர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பிளேட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிளேட் வந்து கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளேட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ஒய் டைரக்ஷனில் தேவை. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 3. ஸோ இங்கே ஸ்பேசிங் வந்து கொடுத்துக்கலாம் 3.25. ஸோ கொடுத்துட்டு இப்போ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இங்கே காலம் இருக்குது. ஸோ லிங்க் ஸ்டெப் கொடுக்காம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டெல்லாம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஸ்டோரேஜுக்கும் நம்ம ஸ்லாபை ட்ரா பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பீம் ட்ரா பண்ணியாச்சு, காலம் ட்ரா பண்ணியாச்சு, இங்கே ஸ்லாபும் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம செக்ஷனை அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரலில் ப்ராப்பர்ட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஒன்று இருக்கும். இதில் டிஃபைனில் போய்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த செக்ஷன் வேணும் அந்த செக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெக்டாங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இசட்டி அப்படின்றது வித்து, ஒய்டி அப்படின்றது டெப்த்து. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கும்போது இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 0.23, 0.4. ஸோ இது எல்லாமே மீட்டரில். ஸோ 230 mm வித்து, 400 mm டெப்த்து. ஸோ இந்த வேல்யூ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த வேல்யூ வந்து நம்ம தான் அசியூம் பண்ணுறோம். அசியூம் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயிலிங் எடுக்கும்போது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும். சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம பீமோட செக்ஷனையும் காலமோட செக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது காலமும் பீமும் ஃபெயில் ஆச்சுன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் செக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்ம மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம அசியூம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பீமுக்கு ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம காலமுக்கு ஆட் பண்ணணும். ஸோ காலமுக்கு பார்த்தீங்கன்னா 0.3, 0.4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீமுக்கு செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, காலமுக்கு செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லாபுக்கு நம்ம திக்னஸை வந்து கொடுக்கணும். ஸோ திக்னஸில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 0.15. ஸோ இங்கே 0.15 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அங்கே மெட்டீரியல் எப்போயுமே காங்க்ரீட் தான் இருக்கணும். ஸோ வேறு எதையும் செலக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ காங்க்ரீட் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்போ பீமை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃப்ளோரில் இருக்க பீமும் நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகணும். அதுக்கு இங்கே இருக்க ஸோ இங்கே செலக்டில் பீம்ஸ் பேரலல் டு எக்ஸு, அகைன் செலக்டில் பீம்ஸ் பேரலல் டு இசட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீமும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அசைன் டு செலக்டட் பீம்ஸ் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ காலமுக்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ காலமோட செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்டில் பீம்ஸ் பேரலல் டு ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எல்லா காலமும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுத்துட்டு அசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பிளேட் திக்னஸ். இப்போ நம்ம பிளேட்டை செலக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லா ஸ்லாபுமே ஒரே திக்னஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால இங்கே அசைன் டு வியூ கொடுத்துட்டு அசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அசைன் டு வியூ கொடுத்துட்டு நம்ம அசைன் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அசைன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அசைன் ஆகிருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே அசைன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சப்போர்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே இருக்க சப்போர்ட் அப்படின்றதில் போய்க்கிறணும். இப்போ நோ சப்போர்ட் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் அப்படின்ற பட்டனை கொடுத்துட்டு இங்கே ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபிக்ஸட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸடாக ஒன்று கொடுத்தாச்சு. இந்த சப்போர்ட்டை நம்ம அசைன் பண்ணணும். அதுக்கு இங்கே ஃப்ரண்ட் வியூலேயோ இல்லை லெஃப்ட் வியூ ரைட் வியூ எதுலேயோ போய்
கீழே இருக்க நோட்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ நோட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். 3D வியூவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அசைன் டு செலக்டட் நோட்ஸ், அசைன், எஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகேப் பண்ணிடலாம். ஸோ நம்ம பீம் அண்ட் காலம்க்கு செக்ஷன் கொடுத்தோம், பிளேட் கிரியேட் பண்ணி ஸ்லாபோட திக்னஸ் கொடுத்தோம், தென் சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லோடை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.